ஒட்டுறது தான் ஒட்டும். சின்ன வயசில் வந்து தாய்மார்கள் வந்து பிள்ளைகளை பக்கத்து வீட்டு பிள்ளைகளை காட்டி காட்டி நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு வயிறு கீறு எல்லாம் தொப்பையெல்லாம் அதிகமாகிடும். கடைசியில் பாருங்கள், அந்த குழந்தைகள் வந்து படிக்கும்போது உட்காந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. அதிகமான எண்ணெய் உணவுகள், கொழுப்பு பதார்த்தங்கள், அது ரவா, அடுத்தால நிறைய ஸ்வீட்ஸு, ஐஸ்கிரீம், சாக்லேட் கொடுத்து கொடுத்து கொழு கொழுவாக இருக்கணும் குழந்தை, நல்லா கொழு கொழுவாக இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன ஆகும், கடைசியில் குழந்தைகளுக்கு வந்து படிக்கக்கூடிய போது அந்த கால்வலி கைவில வர ஆரம்பிச்சிடும், உடல் எடை அதிகமாகிடும். இந்த மாதிரி குழப்படிகள் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து சத்தான உணவுகள் கொஞ்சம் சாப்பிட்டா கூட சத்தான உணவு சாப்பிடணும். கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும். சத்தான உணவு இருந்தாலே உடம்பு நல்லாயிருக்கும். மாதம் மாதம் நம்ம என்ன செய்யணும், கரெக்டான முறையில் உடம்பு நல்லா இருக்கா என்ன குழந்தைகளை பராமரிக்கணும், கவனமாக இருக்கணும். குறிப்பாக குடிக்கக்கூடிய தண்ணியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் வெள்ளங்க வந்துடும். காற்று, உணவு, உடை, இருப்பிடம், இது முக்கியம். இதுதான் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே முக்கியம். அந்த வேளை குழந்தைகளை பராமரிப்பது, சின்ன தொந்தரவு இருந்தால் உடனே பார்த்துடணும். அது நம்மளாக சின்ன சின்ன மருந்துகளை கொடுக்கலாம், தப்பு இல்லை. சில நேரங்களில் முடியாத ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க. டாக்டர்களில் வந்து கை மருந்துகள், சித்தீதிய மருந்து எடுத்தால் கூட சில மருந்துகள் நம்ம கொடுக்கலாம் வீட்டிலேருந்து. ஆனால் எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் நம்ம கொடுக்க முடியாது. இப்போ காய்ச்சல் வருது, ஒரு கை மருந்து கொடுத்து பார்ப்பாங்க, கேட்காது. அப்போ டாக்டர் கேட்பாங்க, உடனே கொண்டு வந்துருக்க வேண்டியதானே, ஏன் தாமதம் பண்ணீங்க அப்படின்னு சத்தம் போடுவாங்க. அந்த மாதிரி குழப்பத்தை நம்ம உருவாக்காமல் நம்மளோட குழந்தைகளை பாதுகாத்து குழந்தையுடைய ஆயுட்காலத்தை நல்லபடியாக வளர்வதற்கு என்ன வழி, அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை உருவாக்க என்ன வழி, அதற்கு தாய் தகப்பன் பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருந்து பாடுபட்டு குழந்தைகள் செல்வத்தை வளர்த்து வளர, தானும் வளர, குழந்தையை வளர, நல்லபடியாக படிப்பினை உருவாக்க, நல்ல ஒரு செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம், செல்வத்தில் செல்வம் என்ன செல்வம், செவிச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அதனால் குழந்தை செல்வம் ரொம்ப முக்கியம். குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். ஐயோ குழந்தை, எனக்கு இவ்வளோ குழந்தை வந்துட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஒன்றே பெற்றதுக்கு 2 அம்மியை பெற்றிருக்கலாம்னு சொல்லுவாங்க சில பேர் பெற்றோர்களே. அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு. அதனால் நம்ம குழந்தை நம்மளே வந்து நெகட்டிவ் வார்த்தையினாலும் திட்டக்கூடாது. அது பிள்ளைகளை தான் பாதிக்கும். உன் நாவே உனக்கு எதிரியாயிரும், உன் நாவே உனக்கு சாபக்கேடாயிரும், உன் வீடே உனக்கு எதிரியாயிரும் அப்படின்னு இருக்குது. அதில் நம்ம பிள்ளைகளை நம்மளே திட்டக்கூடாது. என்னத்தை படிச்சியோ, இவ்வளோ டியூஷனை படிச்சியோ, ஒன்றுக்கு ஆகும் போயிட்டியோன்னு பிள்ளைகளை செய்கிறது சில நேரங்களில் காயப்படுத்துவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. அதில் கவனமாக இருங்க. பிள்ளைகளை பேணி பாதுகாருங்க. நாட்டை வளர்ப்பதற்கு பிள்ளைகளுடைய பங்குகள் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுடைய எதிர்கால ஸ்திர வாழ்க்கை உருவாக்க உங்களை மருத்துவ உதவிகளை ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கேட்கணுன்னா, என்ன நோய், ஏதாவது பிரச்சனை இருக்குது என்று குழந்தைகளுக்குள்ள பிரச்சனை கேட்குறாங்க, என்னோடய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே மறந்துடாதீங்க. 98 410 59 194, 98 410 69 194. நன்றி, வணக்கம்.